சார் அந்த காலை வெளியிட்ட மாதிரி மாதம் மாதம் இந்த செய்தியை வெளியிட்டுனே இருக்கணும். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு செய்தியை கொடுத்துட்டே இருக்கணும். ஆவணங்கள் தயார் பண்ணணும். அடுத்தது சர்வேயாளர்கள் இதை பற்றி எழுதி நம்ம மறை மாவட்டம் எந்தெந்த இடங்களில் என்னென்ன பணி செய்தார்ன்றதை ஒரு ரெக்கார்ட் ஆக்கணும், ஆவணப்படுத்தணும். நகாத்தூரில் குடையில் இது விவாசம் இருக்கிறாங்க பார்த்து அவங்க ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. அது அந்த அங்கே உட்காந்துட்டு அங்கே கோயில் கட்டிட்டாங்க. வேலைந்தாங்கல்ல இது பண்ணிட்டாங்க. செஞ்சில் அந்த முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டார், கூத்து ஆடக்கூடாது, அங்கே இது பண்ணிக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் வந்தோம்னா சத்தியமங்கலம், அப்புறம் நம்ம இப்படி அவர் பணி செய்த இடங்களிலெல்லாம் என்னென்ன பணி செய்தார்னு சொல்லிட்டு ஆவணப்படுத்தி தந்தைகளுடைய முயற்சி அதை செய்து ஒரு வருஷத்துக்கு இதை தயார் பண்ண மாதிரி இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதை செய்து நம்ம அனுப்பும்போது தான் தெரியுது. நம்ம ஒரு புது அனுபவம். நம்ம மறை மாவட்டத்தில் இப்போ எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் அவங்க இது பண்ணாங்க. அடுத்து இன்னொரு சிஸ்டம் பண்ணாங்க. கேரளாவில் ஒருத்தருக்கு அண்மையில் கிடச்சிது. நிறைய கிளம்பி அப்புறம் அடுத்தது சித்தாசாமி இருக்கு, அச்சடி பார்க்கலாம் தாராஸ். இப்படி நம்ம புனிதர் கிளம்பிட்டு மாட்டோம். காட்டுமன்னார் கோயிலில் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ராஜராக்கிறாரு, உதயசாரர் ஆகிட்டு செய்திருக்கிறார். அவர் ஒரு நாள் போஸ்ட் முடிஞ்சு வேலை பண்ணும்போது சொல்லியிருக்கிறார். நம்முடைய தாய்நாட்டிற்கு 52 புனித தோமையார் திருச்செல்வி கொண்டு வந்தார். அப்புறம் அருளானந்தர் வந்தார், வீரமாமுனிவர் வந்தார், தாரா சோழர், டிடிடி தாமஸ் கவான் லட்சி அடிக்கிறது வந்து இந்த பகுதியெல்லாம் பார்க்குறாங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார். சொன்னோட பூசை முடிஞ்சு 4 பேர் வந்து உண்மைதான் சார், நாங்களாம் அங்கே படிச்சுடுங்க, அவர் வரலன்னா எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லை. ஏன்னா அப்போ கும்பகோணம் அங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர் வந்து படித்தாங்க. அது அவ்வளோ அவருக்கு 100 ஆண்டு கொண்டாடி இது அருளாளர் பட்டத்துக்கு நீங்களாம் தயார் பண்ணுறது எங்களுக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இது விளைச்சாச்சு, இனிமேல் அதை நல்ல பலன் பார்க்கின்ற விதத்தில் செயல்பட வேண்டும். குறிப்பாக பெரிசுக்கு இந்த 1 year செய்த அந்த பணிக்காக இந்த சபை பாராட்டும் நன்றியும் நம்ம பாராட்டு வீட்டில் வாங்க பாட்டு கிடையாது. ஒரு புதுமை செய்தாரு, வேற வேலைன்ற மாதிரி, அதாவது கொட்டு முட்டு சொட்டு எல்லாம் வாங்கினாதான் வர முடியும். இப்போ என்ன கூட முடியுமா? நான் 72 வயசு, கொஞ்சம் வாங்க சார், எப்படி முடியும்? ரிட்டையர்ட் ஆகும் சுற்றி நிற்கிறாரு, ஒரு சுத்தாத இடம் கிடையாது. இதில் என்ன ஒரு புதுமைன்னா ஊராட்சியில் வீட்டு தான் தாமில் தானாக வளர்ற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டாரு. இந்த கூட்டில் ஒரு நல்ல மாப்பிள்ளை, அது டிஸ்ட்ரிக்ட்னா ஸ்டேட் டு ஸ்டேட்ன்ற மாதிரி திருநெல்வேலி பக்கம் போய் மாப்பிள்ளை அங்கே, இவருடைய பொண்ணு இங்கே டாக்டர், அருமையான ஒரு திருமணத்தை நடத்திருக்கிறார். கடவுள் இந்த காலகட்டத்தில் இதை தயார் பண்ணி ஒரு மேரேஜும் முடிச்சிருக்கிறார். இது இளைஞருடைய ஒரு திட்டம். இதுக்காக இப்போ செலவு கணக்கெல்லாம் வாசித்தாங்க, ஓப்பன் எல்லாருக்கும் கேட்டுன்னு சொல்லிட்டு. அது கேட்கும்போது நமக்கு கர்நாடகர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியது, இந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னு சொல்லி. அதனால் நம்முடைய நேரம், இந்த காலம், இந்த சூழ்நிலை, இந்த யுகத்துக்கு ஏற்ப இப்போ வந்து இந்த டிவிடி என்னென்ன போடுறாங்க, அதை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் இருந்த ஒரு 14 வயசு பையனுக்கு புனித பட்டம் கொடுக்கும்போது ஒய்நாட்டுன்ற மாதிரி நாம் கண்டிப்பாக குரல் எடுப்போம். முடிஞ்சால் ரோகுக்கு போவோம். தேங்க்யூ, சந்திப்போம், மீண்டும் பண்ணிட்டு வரணும்.